இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அழகருக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு. டாக்டர் போய் பார்த்து உண்மைய கேட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். டாக்டரும் வந்து அழகர்கிட்ட வந்து உண்மைய சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம அழகரோட அம்மா, அப்பா வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா வந்து அவன் மேல கேஸ குடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க 2 பேரும் கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு அழகரையும் ஆண்டாளையும் கூப்பிடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆண்டாள் வந்து சொல்றாங்க, "மாமா எதுக்கு மாமா? அதான் அவரு தான் வீட்ட விட்டு அனுப்பியாச்சுல. அவரு தான் போயிட்டாரு. இனிமே எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டாரு. அப்படியே விட்டுருவோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னம்மா 1000 இருந்தாலும் உங்க அப்பன்ல. அதனால தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்க. அவன் யாரு? என்னோட வாரிசையும், உன்னையும், என் பையன ஏன் இந்த குடும்பத்தையே வந்து கொலை பண்ண பார்த்தவன். அவன போய் வெளியில வச்சுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நாளைக்கு வந்து நமக்கு எந்த ஆபத்து வேணா வரும். அதனால அவன வந்து உடனடியா வந்து ஸ்டேஷன்ல பிடிச்சு குடுத்தா தான் சரியாப்பட்டு வரும். நீயே போய் கம்ப்ளைண்ட் குடும்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. மாமா அது வந்து அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வந்து சொல்றாங்க, "ஐயா நான் சொல்றத கேளுய்யா. அதான் பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு. சின்னஞ்சிறுசுக சந்தோஷமா வாழணும்னு நெனச்சுட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த நேரத்தில வந்து பழச எதுக்கு கிளறிக்கிட்டு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னம்மா அது யாரு? உங்க பையன்ல. அதனால நீங்க சப்போர்ட் பண்ணி பேசத்தான் செய்வீங்க. ஆனா வந்து இழப்பு ஏற்பட்டா அது யாருக்கு? எங்களுக்கு தான் பெரிய இழப்பா இருந்திருக்கும். அதனால வந்து அப்படிப்பட்ட ஒரு கொலைகார பாவிய வந்து வெளியில சுத்த விடுறது சரி கிடையாது. இங்க பார்றா அழகரு, ஒழுங்கா வந்து உன் பொண்டாட்டிய போய் கேஸ் குடுக்க சொல்லு. அப்படி கேஸ் குடுத்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வரலாம். இல்லைன்னா அங்க வந்து இடம் கிடையாது. நீ மட்டும் கிளம்பி வாடா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்ட உடனேயுமே ஆண்டாளுக்கு வந்து ஒரு மாரி ஃபீல் ஆயிருது. கவலை ஆயிருது. விறுவிறுன்னு ரூமுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. உடனே வந்து நம்ம அழகரோட அம்மா வந்து சொல்றாங்க, "பாத்தியாடா உங்க அப்பாவும் நானும் இங்கே எவ்வளோ ஆதங்கமா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மரியாதை கூட குடுக்காம, அவ பாட்டுல ரூமுக்குள்ள போய்க்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா அம்மா கொஞ்சம் சொல்றத கேளும்மா. அவளே இப்ப தான் திருந்தி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கா. அவங்க அப்பன பத்தி இப்ப தான் புரிஞ்சிருக்கு. அவட்ட போய் திருப்பி திருப்பி அதையே சொல்லி, ஏம்மா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "டேய் அழகரு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு அவங்க அப்பா வந்து வெளியில இழுத்துட்டு போறாரு. வெளியில போனவுனே அழகர் வந்து சொல்றாங்க, "அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. இப்பதான்ப்பா அவ திருந்திருக்கா. அவ திருந்துனதே எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அத தவிர எனக்கு எதுவுமே தேவையில்ல. நீங்க வீட்டுக்கு போங்க. கூடிய சீக்கிரம் வந்து அவகிட்ட நல்லபடியா பேசி நான் வீட்டுக்கு கூட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அம்மாவையும் அனுப்பி வைக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்து ஆண்டாள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அழகர வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து அழகர் விறுவிறுன்னு வந்து அவரோட பேக்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "டேய் எங்கடா போற என்னைய விட்டு?" அப்படிங்கிற மாரி கேட்டவுனே, கேட்டேல்ல, எங்க அப்பா வந்து நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலன்னா, என்னைய மட்டும் தனியா வர சொல்றாரு. என்ன பண்றது? நான் எங்க அப்பா, எங்க அம்மா வேணும். ஆதி மாதிரி அவங்க அம்மாவ இழந்து என்னால இருக்க முடியாது. நான் உடனடியா அவங்க அப்பா கூட போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் நீ இல்லாம நான் எப்புட்றா இருப்பேன்?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அது எனக்கு தெரியாது. நீ தான் உங்க அப்பா மேல கேஸ் குடுக்க மாட்டேன்னு சொல்ட்டேல்ல. இனிமே என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பேக்க தூக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. "டேய் டேய் அழகரு இருடா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வெளியில பார்த்தா பவித்ரா, பாட்டி எல்லாம் இருக்காங்க. அப்ப பார்த்துக்கிட்டோம்னா, "மாமா என்ன மாமா ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே அப்படியே லைட்டா கண்ணடிக்கிறாங்க. கண்ணடிச்சோனே அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருது. "எங்க மாமா போறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "எங்க அப்பா சொல்றத கேட்டேல்ல, எனக்கு பிறகு என்னைய வீட்லயே சேர்க்க மாட்டாரு. இப்ப தான் அவரே என்னைய மகனா ஏத்துருக்காரு. இந்த பேச்சையும் அவர் பேச்ச நான் கேட்கலனா என்ன பண்றது? நான் வீட்டுக்கு போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து அழகர் கன்னத்திலே பலார்ன்னு அரைஞ்சிருது. அரைஞ்சோனே, "டேய் என் பேத்தியே இப்ப தான் நல்லபடியா திருந்தி உன் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில அவள விட்டுட்டு போணும்னு சொல்லிட்டு இருக்கியா? உன்னைய சும்மா விட மாட்டேன். போட்றா பேக் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள ஓட்றா" அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுற மாரி தான் காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பவித்ரா வந்து உண்மைய சொல்லிடுறாங்க. "அக்கா அக்கா மாமா நடிக்கிறாரு. அங்க பார்த்துக்கிட்டோம்னா, அவங்க அப்பா, அம்மா எப்பயோ போயிட்டாங்க. இவர் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "டேய் நான் என்கிட்டயே நடிக்கிறியாடா? உன்னைய சும்மா விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகரோட சட்டைய பிடிச்சுக்கிட்டு ரூம்குள்ள கூட்டு போற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்து பார்த்துட்டா நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்காங்க. ஆதிய ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் எல்லாம் பண்ணி பார்க்காங்க. எதுவுமே போகல. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாரதி வந்து வராங்க. வந்தோனே, "படிக்காம என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "அம்மா அப்பாவுக்கு தாம்மா எஸ்எம்எஸ் பண்ணேன், ஃபோன் பண்ணேன். எதுவுமே எடுக்கலம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் அவர் ஏதாவது வேலையா இருப்பாரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா இது ஒரு சிங்கிள் டிக் கூட விழுகல. அப்பா வந்து எஸ்எம்எஸ பார்க்கவே இல்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமா அப்படி என்ன பண்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "அம்மா என்னோட நோட் புக்கெல்லாம் அந்த கப்போர்ட்ல இருக்கு எடுத்து குடும்மா" அப்படின்னு சொன்னோனே எடுக்காங்க. அப்ப பார்த்தா அந்த கப்போர்டுக்குள்ள வந்து ஆதி வந்து டாக்டர போய் பார்த்துருந்தார்ல, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே வந்து அதில இருக்கு. அத பார்த்தோனே ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்கு சைக்காட்ரிஸ்ட்ட போய் இவங்க வந்து பார்த்துருக்கணும். உடம்பு சரியில்லைன்னா நார்மல் டாக்டர தானே பார்க்கணும். இந்த டாக்டர போய் எதுக்கு பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதிக்கு டவுட் வந்துருச்சு. உடனே வந்து அழகருக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. "இங்க வாங்க உடனே உங்கள பார்க்கணும்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. "என்ன பாரதி என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இங்க பாருங்க உங்க ஃப்ரெண்டு வந்து சைக்காட்ரிஸ்ட்ட போய் பார்த்துருக்காங்க. அவருக்கு என்ன அப்படி மைண்ட் சரியில்ல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னங்க உங்களுக்கு தெரியாதா? அவங்க அம்மா போனதுலேருந்து அவன் ஒரு மாதிரியா தான் இருந்தான். அப்படி இருக்கும்போது அதனால போய் பார்த்துருக்கலாம்ல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வாங்க அந்த டாக்டர போய் பார்ப்போம். என்ன ஏதுன்னு போய் விசாரிப்போம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏங்க பாரதி எதுக்கு கவலைப்படுறீங்க? டாக்டர் தான் பக்கத்துல தான் இருக்காரு.
நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து டாக்டர போய் பார்க்க போற மாரி தான் காட்டுறாங்க. அந்த கேப்ல வந்து ஆதிக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சுச்சு. அவர் வந்து மயக்கத்திலே இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அழகர் வந்து டைரக்ட்டா போய் டாக்டர போய் பார்க்காங்க. டாக்டர் வந்து, "வாங்க தம்பி, என்ன விஷயம்? திடீர்னு வந்திருக்கீங்களே?" அப்படிங்கிற மாரி தெரிஞ்சவங்க மாரி பேசுறாரு. "ஒண்ணும் இல்ல டாக்டர், சும்மா உங்கள்ட்ட வந்து ஒரு டீட்டெயில் கேட்கலான்னு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "என்ன டீட்டெயில்? கேளுங்க, சொல்லிருவோம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இது என் ஃப்ரெண்டு ஆதி" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோவ காட்டிட்டு, "இவன் இங்க வந்தானா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுனே, "ஆமா தம்பி, வந்தாரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவன் எதுக்கு வந்தான்னு தெரியல. அங்க பார்த்தா அவன் பொண்டாட்டி பிள்ளைய வந்து அழுதுட்டு கிடக்கு. அது வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது போல. ஹஸ்பண்ட் வேற ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. இப்ப என்னடான்னா, ஆதி கூட தான் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவனும் வந்து சரியாவே பிடிப்பில்லாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னே தெரியல. அவன் எதுக்கு வந்தான் என்ன அப்படின்னு கேட்டோனே, சும்மா நார்மல் செக்கப் தான் வந்தாரு. அவங்க அம்மா இறந்ததுனால டிஸ்டர்ப் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அதான் வந்துட்டு போனாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து கேட்காங்க. "வேற ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இப்ப தான் டாக்டர் நிம்மதியா இருக்கு. இத போய் அவங்க பொண்டாட்டி பிள்ளைகிட்ட சொன்னா, அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத கேட்டவுடனே டாக்டருக்கு வந்து பொய் சொல்றதுக்கு வந்து மனசு வந்து கேட்கல. உடனே வந்து திருப்பி ஆதிய கூப்பிடுறாங்க. "ஆதி வாங்க, உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணும்." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே, ஆதி வந்து, "என்ன டாக்டர்?" அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.